செப்டம்பர் 17ஆம் தேதியோடு மோடிக்கு 75 வயதாகிறது. இனிதான் அவருக்கு கண்டம். ஏற்கனவே அவருடைய மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. அதோடு பாஜகவின் தாய் நிறுவனமான RSS மோடிக்கு எதிராக திரும்பிவிட்டது. இதனால அவர் பல்வேறு சோதனைகளை சந்திக்க இருக்கிறார். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட்சியிலும் RSS சங்கத்திலும் மோடியின் ஒன் மேன் ஷோவுக்கு எதிரான மனநிலை உருவாக ஆரம்பித்திருக்கிறது. உலக நாடுகள் முழுக்க சுற்றி வந்தாலும் நம் நாட்டிற்கு போதுமான ஆதரவை முக்கியமான நேரங்கள்ல அவரால் திரட்ட முடியவில்லை. சீன ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தானுடனான போர் மற்றும் போர் நிறுத்தம், பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு வெள்ளை மாளிகையில் விருந்து, அதே நேரம் நம் நாட்டிற்கு எதிரான அமெரிக்க அதிபரின் தொடர் ஆணவ பேச்சு, எதையும் கண்டிக்காமல் தொடர்ச்சியாக வெளியுறவிலும் சொதப்புகிறார் மோடி. நடப்பு பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் சரமாரி கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாமல் அவர் திணறுவது கண்கூடாக தெரிகிறது. மோடி கட்டமைத்த பிம்பம் மெல்ல மெல்ல சரிய தொடங்குகிறது என்கிறார்கள் தீவிர RSS நிர்வாகிகள். ஜூலை மாதத்துல நூல் வெளியீட்டு விழாவில் ஒன்றில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத், 75 வயதை அடைந்து விட்டாலே நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், புதியவர்களுக்கு வழிவிட வேண்டும். இதைத்தான் 75 வயதில் உங்கள் கழுத்தில் சால்வைகள் விழுந்து விட்டாலே நீங்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என பிங்லே அடிக்கடி நகைச்சுவையாக கூறுவார் என்று பேசினார். இந்த கருத்து டெல்லியின் அரசியல் அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்சிருக்கு. வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தன்னுடைய 75வது வயதுல பிரதமர் மோடி அடியெடுத்து வைக்கிறார். இந்த நிலையில பிரதமரை மறைமுகமாக ஓய்வு பெற வலியுறுத்திதான் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று தேசிய அரசியல்ல பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக அவர் மோடியை குறிப்பிட்டு பேசவில்லை, பொதுவாகத்தான் சொன்னார் என பாஜக வட்டாரங்களிலிருந்து விளக்கமெல்லாம் வந்தன. ஆனால் டெல்லியில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் மோகன் பகவத்தின் கருத்து போகிற போக்கில் சொல்லப்பட்டதல்ல என்றே தோன்றுகிறது. RSSக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே பனிப்போர் உச்சமடைந்திருக்கிறது. மோடியின் வளர்ச்சியை தங்களுடைய கட்டமைப்புக்கு விடப்பட்ட சவாலாகவே பார்க்கிறது RSS. இந்த சங்கத்தின் தொடர்பில் உள்ளவர்களெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் விசுவாசமானவர்களாலும் ஆட்சி அதிகாரத்திலும் கட்சியிலும் முக்கிய பொறுப்புகளை பெறுகிறார்கள். அதை நாக்பூர் தலைமை துளையும் ரசிக்கவில்லை. இவர்களுக்கு இடையே பனிப்போரால் தான் பாஜக தேசிய தலைவர் நியமனத்தை இன்று வரையில் முடிவு செய்யவில்லை. டெல்லியிலும் நாக்பூரிலும் உள் விவகாரங்களை அறிந்த பாஜகவின் தேசிய தலைவர்கள் சிலர் RSSக்கும் மோடிக்கும் இடையேயான மோதல் இன்று புதிதாக தொடங்கிவிடவில்லை. ஏற்கனவே கனன்று கொண்டிருந்த நெருப்புதான் தீ ஜுவாலையாக இப்போது எரிகிறது. 2014 பிரதமரானவுடன் RSS தொடர்பில் இருக்கக்கூடிய சீனியர்களை ஓரங்கட்ட மார்க்தர்ஷக் மண்டல் என்ற ஒரு அமைப்பை கட்சிக்குள் உருவாக்கினார் பிரதமர் மோடி. அதாவது 75 வயதுக்கு மேலானவர்கள் எல்லாம் கட்சியின் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும், தேவைப்படும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்ற கோஷத்தை அவர்தான் முன்வைத்தார். அந்த மார்க்தர்ஷக் மண்டல அமைப்பின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், சீனியர்களான LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரை உறுப்பினர்களாக்கி கட்சிக்குள் அவர்களுக்கு இருந்த அதிகாரங்களை பறிச்சாரு. சங்கத்திலேயே மோடிக்கு ரசிகர் பட்டாளம் இருந்ததால் அவரை எதிர்த்து கேள்வி கேட்க அப்போது ஆளில்லை. பாஜக தேசிய தலைவராக இருந்த அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் வைப்பதுதான் கட்சிக்குள் ராஜ்யமாக உருவாக தொடங்கியது. ஆனாலும் மோடியின் முதல் அமைச்சரவையில இடம்பெற்றிருந்த அருண் ஜெட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், மனோகர் பாரிக்கர், ஆனந்த் குமார், நிதின் கட்கரி, வெங்கையா நாயுடு போன்ற சீனியர்கள் இரட்டையர்களின் அதிகார பரவலுக்கு கடிவாளமாக இருந்தார்கள். 2017க்கு பிறகு நிலைமை மாறத் தொடங்கியது. மோடிக்கு கடிவாளமாக இருந்த சீனியர்கள் பலரும் வயோதிகம் காரணமாக நோய்வாய்ப்பட்டு அடுத்தடுத்து மரணமடைந்தார்கள். மிச்சமிருந்தவர்களும் ஒதுங்கிக் கொள்ள மோடி அமித்ஷா கூட்டணி கட்சியையும் ஆட்சியையும் தங்களோட முழு கண்ட்ரோலுக்கு எடுத்தது. 2019 பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு அமைச்சரவையை தன் இஷ்டப்படி அமைத்தார் மோடி. அமித்ஷாவுக்கு உள்துறை பொறுப்பு வழங்கப்பட்டது. ஹர்தீப் சிங் பூரி, RK சிங், ஸ்மிருதி இரானி, அஸ்வினி வைஷ்ணவ், ஜெய்சங்கர் என மத்திய அரசு பணி அதிகாரிகளாகவும் திரை நட்சத்திரங்களாகவும் இருந்து ஓய்வு பெற்றவர்களை அமைச்சரவைகளுக்குள் நியமித்தார் மோடி. பாஜக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த RSS அமைப்பின் சீனியரான ராம் மாதவை ஓரங்கட்டினார். தேச முதன்மையானது, கட்சி இரண்டாவது, தனிநபர் விருப்பம் மூன்றாவது என்பதுதான் RSS அமைப்பின் அடிப்படை கொள்கை. அதை தூக்கி எறிந்துவிட்டு மோடி 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 என தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் பிரதமர். இதையெல்லாம் RSS சுத்தமாக ரசிக்கவில்லை. 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது அந்த மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே கடுமையாக ஈகோ மோதல் வெடிச்சது.
யோகிக்கு எதிராக உள்ளடி வேலைகள் கட்சிக்குள்ளேயே நடந்தன. அதையும் சங்கம் விரும்பவில்லை. அதற்கெல்லாம் உச்சமாக 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டியளித்த பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, நாங்கள் இப்போது வளர்ந்துவிட்டோம், பாஜகவிற்கு RSSஇன் தயவு தேவையில்லை என்று கூறியது சங்கத்தின் உயர் பொறுப்பில் இருப்பவர்களை கொதிப்படைய செய்தது. சங்கத்திலிருந்து உருவானதுதான் இந்த கட்சி. நமது தயவில்லாமல் வெற்றி பெற்று விடுவார்களா என மோடிக்கு எதிராக சங்கத்திலிருந்து முதன்முறையாக கழக குரல்கள் ஓங்கி ஒலித்தன. 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் தன்னுடைய ஆதரவாளர்களை 37 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களாக்கினார் அமித்ஷா. யோகியை அழைக்காமலேயே உத்தரப்பிரதேசத்தின் மற்ற அமைச்சர்களை மட்டும் அளித்து ஆலோசனை கூட்டமும் நடத்தினார். அதுல கடுப்பான RSS ஆட்களும் யோகியின் ஆதரவாளர்களும் தீவிர தேர்தல் பணிகளிலிருந்து ஒதுங்கிக் கொண்டனர். விளைவு, அந்த தேர்தலில் வெறும் 33 இடங்கள்ல மட்டுமே உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றது பாஜக. அவருடைய தொகுதிகளிலேயே ஆரம்ப கட்ட வாக்கு எண்ணிக்கையில் பெரிய அளவில் அடிவாங்கினார் மோடி. இப்படியான சூழல்ல தான் தனி மெஜாரிட்டி கூட பெற முடியாமல் கூட்டணி கட்சிகளோட தயவுல மைனாரிட்டி அரசாங்கம் அமைக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு மோடி. இதுல அவருடைய பிம்பம் சுக்குநூறாக நொறுங்கியது. இப்படி கட்சிக்குள்ளும் சங்கத்திலும் கடந்த 11 ஆண்டுகளாக நிலவி வந்த மனக்கசப்புகளும் பூசல்களும் தான் இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கின்றன. பாஜக தேசிய தலைவரோட பதவிக்காலம் முடிவடைந்திருக்கும் நிலையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அல்லது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவை தேசிய தலைவராக கொண்டுவர முயல்கிறது மோடி அமித்ஷா கூட்டணி. தங்களுக்கு தோதான ஆள் அதிகாரத்தில் அமர்ந்துவிட்டால் நட்டாவினை ஆட்டி வைத்தது போல புதியவரையும் ஆட்டி வைக்கலாம் என திட்டமிடுகிறார்கள். தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கட்சியில் பணி நீட்டிப்பு வழங்க காய் நகர்த்துகிறார்கள். ஆனால் இவர்கள் தேர்ந்தெடுக்க நினைக்கக்கூடிய ஒரு பொம்மையின் கையில் கட்சியை கொடுக்க சங்கம் தயாராக இல்லை. இது மோடியின் கட்சி அல்ல என்பதை அழுத்தமாக சொல்ல தயாராகிறது சங்கம். அதன் எதிரொலிதான் 75 வயதில் ஓய்வு பெறுங்கள் என்கின்ற கோஷம். வரக்கூடிய செப்டம்பர் 11ஆம் தேதியோட RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு 75 வயதாகிறது. அதையொட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய மோகன் பகவத் புதியவர்களுக்கு வழிவிட தயாராகிறார். அவர் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னா மறைமுகமாக மோடிக்கும் அழுத்தம் உருவாகும். அதற்குண்டான வேலைகள் நடக்கின்றன. கடந்த 5 வருடங்களாக ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ராம் மாதவ் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாஜக மேலிட பொறுப்பாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். அதுவே கட்சிக்குள் RSSஇன் கை மேலோங்கி வருவதற்கான சிக்னல் தான். பிரதமர் மோடி பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டால் நிதின் கட்கரி, தேவேந்திர பட்னாவிஸ், சிவராஜ் சிங் சௌஹான் என தங்களுக்கு தோதான ஒருவரை பிரதமராக முன்னிறுத்த தயாராகிறது RSS. அவர்களின் முயற்சி எந்த அளவுக்கு எடுபடும் என்பது போக போகத்தான் தெரியும் என்றனர் விரிவாகவே. 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது மோடியுடன் கேரண்டி என்ற தலைப்பில்தான் தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னெடுத்தது பாஜக. அப்போதே இது தனிநபருக்கான இயக்கம் அல்ல என RSS தலைவர்கள் எச்சரித்தனர். ஆனால் மோடி வகையறாக்கள் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. தட்டு தடுமாறி ஆட்சி அமைந்திருக்கும் சூழல்ல உங்கள் கேரண்டியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு தனி மெஜாரிட்டி அளித்திருப்பார்கள். ஆனால் இந்த முறை அதை அளிக்கவில்லை என்ற போதே உங்களை ஏற்கவில்லை என்றுதானே அர்த்தம் என கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள் RSS-காரர்கள். கட்சிக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் மட்டுமல்ல, சர்வதேச அளவிலும் மோடியின் பிம்பம் சரிய தொடங்கிவிட்டதாகத்தான் சொல்கிறார்கள் சீனியர் அதிகாரிகள். இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே செய்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், இந்திய பொருளாதாரம் செத்துப்போய்விட்டது என தொடர்ச்சியாக பேசுகிறார். பாகிஸ்தானின் தீவிரவாத மையங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி வந்த சமயத்துல பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் வழங்குகிறது IMF நிதி அமைப்பு. பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அசீம் முனிருக்கு வெள்ளை மாளிகையில விருந்தளிக்கிறார் அமெரிக்க அதிபர். அவரை கண்டித்து பிரதமர் மோடியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என்பதுதான் அப்பட்டமாக மோடியின் பிம்பத்தில் விழுந்த பெரிய கீறல்தான். ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல தீவிரவாதத்திற்கு எதிரான கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய பொறுப்பு பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு மிகப்பெரிய தோல்வி. ஏற்கனவே சீனாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மோடி எதுவும் பேசுவதில்லை என்ற அவப்பெயர் இருக்கிறது. இப்போது பாகிஸ்தானுக்கு எதிராக கூட அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அமெரிக்காவிடம் கைகட்டி நிற்கிறார் என்பதால் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்களே மோடியின் வெளியுறவு கொள்கையை ரசிக்கவில்லை. 2014 இருந்த மோடியின் பாப்புலாரிட்டி இப்போது இல்லை. அவரது பிம்பம் சரிவை சந்தித்து வருகிறது. கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் தன்னுடைய அதிகாரத்தை படிப்படியாக நிறுத்திக் கொண்டவர் மோடி.
தனக்கு எதிராக யாரெல்லாம் எழுந்து வருவார்கள் என சந்தேகம் இருக்கிறதோ அவர்களின் அதிகாரத்தை அடியோடு அளித்தவர். மோடியின் தந்திர அரசியலிலிருந்து தப்பி மகாராஷ்டிர முதல்வராக ஆவதற்கு தேவேந்திர பட்னாவிஸுக்கு பல ஆண்டுகள் ஆனது. 75 வயதானாலும் சரி, தன்னுடைய இருக்கையை விட்டுத்தர மாட்டார் மோடி. அதே சமயம் அவர் வீக்காக இருக்கும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் தங்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்க முயல்கிறது RSS. பாஜகவின் தேசிய தலைவராக தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை கொண்டுவர முயல்கிறார்கள். இந்த ஆடு புலி ஆட்டத்தில் மோடி வீழ்த்தப்பட்டால் மட்டுமே தங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என கருதுகிறது இச்சங்கம். ஆனால் 2029 தேர்தலையும் அதற்கு பிறகுதான் கொண்டுவர திட்டமிருக்கக்கூடிய அதிபர் ஆட்சி முறையிலும் தன்னையே முன்னிலைப்படுத்த விரும்புகிறார் மோடி. இவர்களோட அரசியல் விளையாட்டுக்கான விடை செப்டம்பர் இறுதிக்குள் தெரிந்துவிடும். கட்சிக்குள்ளும் ஆட்சியிலும் மோடியின் பிம்பம் சரிவை சந்தித்திருப்பதை பாஜக RSS அமைப்புகளே ஒத்துக்கொள்கின்றன. 2029 தேர்தலில் அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் சரிவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக நாக்பூரிலும் குரல் ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. ஆனால் மோடியின் கணக்கோ வேறாக இருக்கிறது. அடுத்த 10 வருடங்களுக்கு இந்தியாவை ஆள்வதற்கான கனவை மோடி நகர்த்துகிறார் அவர். இந்த அரசியல் விளையாட்டில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதில் இருக்கிறது பரப்பர இந்திய அரசியல். இது எப்படி போகும் என்பது செப்டம்பர் வரை பொறுத்திருந்து பார்ப்போம்.